சுப அன்பே சுபம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் கபிலன் சார் அவர்களை குழுவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். பேசிக் மெடிடேஷன் டெக்னிக் சீசன் 1 சார் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம் சார். ஸோ மீண்டும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை தியான நுட்பம். ஒரு அடிப்படையாக நம்ம செய்யக்கூடிய ஒரு தியானம் அதான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். நிறைய பேர் ஆல்ரெடி தியானம் பண்ணிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் என்னுடைய வெர்ஷன்ல ஒரு மெடிடேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த தியானம் நம்ம பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய மைண்ட் ஓரளவுக்கு ப்ரிப்பேர்டா இருந்தா மட்டும்தான் நம்ம தியானத்தை சரியாக பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் எடுத்த உடனே வந்து ஓகே, நான் ஒரு ஆர்வத்துல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கேயோ போய் ஏதாவது ஒரு தியானம் கத்துட்டு அதுக்கப்புறமா அதை பயிற்சி பண்ணணும்னு முயற்சி செய்யறாங்க. ஆனா அதை தொடர்ந்து செய்ய முடியாம பாதியிலே விட்டுறாங்க. இதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தியானம் பண்றதா முதல்ல தியானத்தை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிட்டு தியானம் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. தியானத்துடைய பலன் தியானம் செஞ்சாதான் கிடைக்கும். ஆனா முதல்ல தியானம் செய்யணுமே. இங்க நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனையே அதுதான். தியானம் செய்யறதுக்கு ரெடியா இருப்பாங்க, ஆனா ஒன்ஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தொடர்ந்து செய்ய முடியாது. வேரியஸ் ரீசன்ஸ்னால அது செய்ய முடியாம போறது உண்டு. ஆனா எப்போ வந்து நம்ம தியானம் எதுக்கு செய்யறோம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ வந்து நம்மளால தொடர்ந்து செய்ய முடியும். அதனால முதல்ல இப்ப நீங்க தியானம் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஏன் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்றதுல முதல்ல தெளிவாயிக்கோங்க. அந்த ஏன் அப்படின்றது தெளிவா இருந்துச்சுன்னா தான் உங்களால தொடர்ந்து தியானம் செய்யறதுக்கு ஓரளவுக்காவது ஒரு ஒரு கேரண்டி இருக்கும். சும்மா ஒரு விண்டோ ஷாப்பிங் பண்ற மாதிரி போற போக்குல நம்ம ஏதாவது ஒரு மெடிடேஷன் எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம தொடர்ச்சியா பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால இப்ப என்னோட இன்டென்ஷன் என்னன்னா, தியானம் சொல்லி கொடுக்கறதோ இல்ல தியானம் செய்ய ஆரம்பிக்கிறதோ பெரிய விஷயமே கிடையாது. தியானம் செய்யறது தான் ரொம்ப பெரிய விஷயம். தொடர்ந்து செய்யறது, கன்சிஸ்டன்சி தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய விஷயம். அப்ப அந்த கன்சிஸ்டன்சி வரணும்னா முதல் விஷயம் நம்ம ஏன் தியானம் பண்றோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு பண்றது. இப்ப நீங்க எல்லாருமே வந்து உங்களை நீங்களே ஒரு தடவை கேட்டு பாருங்க, எதுக்காக தியானம் பண்ணணும் அப்படின்றது. அப்ப அந்த ஏன்ற இதுல நீங்க தெளிவாயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் போறது ஈஸி. சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்கன்னா தொடர்ந்து தியானம் பண்றதுன்றது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால ஏன் தியானம் பண்ணணும்? ஒரு சில பேருக்கு வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கு, அந்த ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகிறதுக்காக நான் தியானம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஓகே ஃபைன். இன்னும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, இல்ல எனக்கு வந்து மைண்ட் எப்பயுமே வந்து ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கு, ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், ஏதோ சிந்தனைகள்ல ஓடிக்கிட்டே இருக்கு, என்னால மனசு அடங்கவே மாட்டேங்குது, என்னால ஒரு ஒரு விஷயத்துக்கு செய்யணும்னா மனசு அடக்கி ஒரு இடத்துல கவனத்தை குவிச்சு என்னால அந்த வேலைகள் செய்யவே முடிய மாட்டேங்குது அப்படின்னா அப்போ அதுக்காக நீங்க தியானம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன் தியானம் பண்றோம் அப்படின்ற ஒரு காரணத்தோட நீங்க பண்ணீங்கன்னா நீங்க ஏன் பண்றீங்க அப்படின்றது அது வந்து உங்களுக்கு தெளிவாகும். பிளஸ் உங்களுக்கு வந்து தியானத்தினால பலன் கிடைக்குதா இல்லையான்றது அப்பதான் உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்காக நீங்க தியானம் பண்றீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்க ஒரு 10 நாள் ஒரு 15 நாள் நீங்க தியானம் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் ரெடியூஸ் ஆகிறது ஃபீல் ஆகும். அப்போ உங்களுக்கு தியானத்துல ஒரு பலன் தெரியுது அப்படின்ன உடனே உங்களால தியானத்தை தொடர்ந்து செய்ய முடியும். ஏன் பண்றோன்னே தெரியாம நீங்க ஒரு 10 நாள், அதிகபட்சம் 10 நாள் தான், 10 நாள்லயே வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். சரி, எதுக்கு சும்மா கண்ண மூடி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பானே, நம்ம அந்த நேரத்துல வேற ஏதாவது வேலை இருந்தா பார்க்கலாம், அந்த நேரத்தை வந்து ஒரு நேர செலவா பார்க்காம டைம் வேஸ்டா ஆகுறதுன்றது பார்க்காம உண்மையிலேயே அதுல இருக்கக்கூடிய பலன்கள் நமக்கு கிடைக்கணும்னா இதுக்குதான் நான் தியானம் பண்றேன் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட பண்ணீங்கன்னா பெஸ்டா இருக்கும். ஸோ இன்னைக்கு இப்ப நீங்க தியானம் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களை இன்டென்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒவ்வொரு நாளும் நீங்க தியானம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை ஞாபகப்படுத்தி பாருங்க. ஞாபகப்படுத்தி பார்த்துட்டீங்க அப்படின்னா தான் அன்னைக்கு வந்து உங்களால முழுசா ப்ராப்பரா தியானத்துல உட்கார முடியும். நம்ம எதுக்காக பண்றோன்னே தெரியாம ஒரு விஷயத்த செஞ்சோம் சரியா செய்ய மாட்டோம். அதனால தியானத்துக்கு இதுக்குதான் பண்றேன் அப்படின்னு ஒரு தெளிவோட உட்கார்ந்துருங்க. அடுத்து இன்னொன்னு என்ன கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய இடம், நீங்க எங்க உட்காந்து தியானம் பண்றீங்க அப்படின்றதும் முக்கியம். பொதுவா நான் எப்பயுமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு 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 பர்டிகுலர் இடம்ன்றது அவசியம் கிடையாது, எங்க வேணாலும் உட்காந்து தியானம் பண்ணலாம். இருந்தாலும் நம்மளுடைய மனசு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நீங்க உட்காந்து பழகிடுச்சுன்னா உங்க மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துக்கு போன உடனே ஒரு தியான நிலைக்கு போக ஆரம்பிச்சிடும்.
இதை வந்து சைக்காலஜில ஸ்பேஷியல் ஆங்கரிங் சொல்லுவோம். ஸோ ஒரு 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 குறிப்பிட்ட இப்போ நீங்க வந்து அதனால தான் வந்து தூங்குறதுக்கு நீங்க கட்டில் யூஸ் பண்றீங்கன்னா அந்த கட்டில் உட்காந்து வேற எதுவுமே செய்யக்கூடாது, படிக்கக்கூடாது, மொபைல் நோண்டக்கூடாது, டிவி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க கட்டிலுக்கு போன உடனே நீங்க தூங்கி தூங்கி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு கட்டில் போன உடனே ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும். அப்போ நீங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்த செஞ்சு டெய்லி அதை செஞ்சு செஞ்சு பழகிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துக்கு போன உடனே அந்த ஃபீல் வந்துடும். சில பேருக்கு பசி எடுக்காது, ஆனா ஹோட்டலுக்குள்ளார நுழைஞ்ச உடனே பசிக்க ஆரம்பிச்சிடும். இல்ல இப்போ உங்க ஆபீஸ்ல கஃபே இருக்குன்னா நீங்க அங்க போன உடனே, ஏன்னா அதை வந்து ஒரு ஆங்கரிங் மாதிரி அந்த இடத்துக்கு போன உடனே உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்க பாடியில என்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அது பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்க உட்காந்து தொடர்ந்து தியானம் பண்றீங்கன்னா அடுத்த நாள் நீங்க அந்த இடத்துக்கு போன உடனே மனசு அமைதியாக ஆரம்பிச்சிடும். இடம் மாதிரியே தான் நேரமும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நீங்க தியானம் பண்ணி பழகிட்டீங்கன்னா அந்த டைம் வந்த உடனே மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க தியானம் பண்ணணும்ன்ற அவசியம் கூட இல்லை. அந்த நேரம் அந்த இடம் ரெண்டு மேட்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு போக ஆரம்பிச்சிருங்க. ஸோ இது ரெண்டுமே முக்கியம். உட்காரது வந்து பாத்தீங்கன்னா அது உங்க கம்ஃபர்ட் தான். ஸோ ஒரு சில யோக முறைகள் நம்ம செய்யறோம் அப்படின்னா, ஒரு சில அட்வான்ஸ்டான மெடிடேஷன் நம்ம செய்யறோம்னா அப்போ வந்து போஸ்டர் ரொம்ப முக்கியம். நிமிர்ந்து தான் உட்காரணும், கூன் போடக்கூடாது, அது மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஒரு நார்மலான ஒரு பேசிக்கான மெடிடேஷன் நீங்க சாதாரணமா உட்காந்துட்டும் பண்ணலாம், செவுத்துல சாஞ்சிட்டும் பண்ணலாம், இல்ல இந்த மாதிரி சேர்ல உட்காந்துட்டு சாஞ்சிட்டும் பண்ணலாம், இல்ல படுத்துட்டு கூட நீங்க பண்ணலாம். படுத்துட்டு பண்ணும்போது தூக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அந்த கம்ஃபர்ட்ல நீங்க உட்காந்துட்டு தியானம் பண்ணலாம். அண்ட் நிறைய பேர் கேட்கிற ஒரு கேள்வி, சாப்பிட்ட உடனே தியானம் பண்ணலாமா அப்படின்ட்டு. யூஸ்வலா சாப்பிட்டு முடிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா வயிறு ரொம்ப ஃபுல்லா இருந்துச்சுன்னா மைண்ட் அங்க போகாது, தியானத்துக்கு போகாது. அதனால சாப்பிட்டு முடிச்ச உடனே பண்ண வேண்டாம்னு சொல்றது உண்டு. ஸோ நம்ம இன்டென்ஷன், அப்புறம் நம்மளுடைய ஸ்பேஸ், இடம், டைம், இது எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தியானம் பண்றதுக்கு ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் வந்து ட்ரிகர் ஆயிடும். இப்ப ஏன் பண்றோம் அப்படின்றது அது ஒரு பக்கம் மெயின் இன்டென்ஷன் நீங்க வைக்கிறீங்க. பிளஸ் தியானத்தை பத்தின ஒரு பேசிக் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த தியானம் உங்களுக்கு இன்னும் பெரிய அளவுல உதவும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தியானத்து மேல ஒரு அதீதமான ஒரு நம்பிக்கை இருக்குன்னு வைங்க. அந்த நம்பிக்கையே உங்களை நல்லா தியானம் பண்ண வச்சிடும். எந்த நம்பிக்கையுமே இல்லாம ஓகே சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம்னு பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டா பண்ணீங்கன்னா வேலை செய்யும், அதுல டவுட் இல்லை. ஆனா நம்பிக்கையோட கரெக்டா செய்யும் போது இன்னும் நல்லா எஃபெக்டிவா வேலை செய்யும். அப்போ டெக்னிக்கும் முக்கியம், பிலீஃபும் முக்கியம். அந்த பிலீஃபே உங்களுக்கு வந்து ஒரு 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 ஸ்டெப் உங்களை முன்னாடி கொண்டு போய் சேர்க்கும். அப்ப அந்த நம்பிக்கை எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தியானத்தை பத்தி அதிகமா நீங்க தியரிட்டிக்கல் நாலேஜ் தெரிஞ்சுக்கும் போது, நிறைய தியானம் பத்தி புத்தகங்கள் படிக்கிறதோ இல்லாட்டி வீடியோஸ் பார்க்கறதோ, இந்த யூடியூப் வீடியோஸ்ன்றது கத்துக்கிறதுக்காக இல்லாம நாலேஜ் கேதரிங்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறது மூலமாக ப்ராப்பரான ஒரு சில ஒரு ஆத்தென்டிக்கான சோர்ஸ்ல இருந்து நீங்க வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு சரியான நாலேஜ் கிடைக்கும். ஏன்னா இப்ப யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அந்த சப்ஜெக்டை பத்தி யார் பேசுறாங்கன்றது முக்கியம். அதுக்கேற்றபடி உங்களுடைய நாலேஜ் வந்து கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ சயின்டிஃபிக்கா பாத்தீங்க அப்படின்னா மெடிடேஷன் பண்ணும்போது கேரண்டீடா சேஞ்சஸ் நடக்குது. இது ஒன்னே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தியானத்தின் மீது நம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து ஒரு இன்டென்ஷன் வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா. இப்ப ஸ்ட்ரெஸ்னால உங்களுக்கு வந்து மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வருதுன்னா ஸ்ட்ரெஸ் எப்படி இது குறைக்குது அப்படின்னு ஒரு சில தகவல்கள் தெரிஞ்சுட்டீங்கன்னா தியானம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கையே வந்து அந்த மாற்றங்களை கொண்டு வர ஆரம்பிக்கும். இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பிரெயின்ல வந்து கார்டிசால்னு ஒரு கெமிக்கல் செக்ரேட் ஆகும். அதுதான் ஸ்ட்ரெஸ் கெமிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கார்டிசால் லெவல் செக்ரேட் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தி ஆகும். ரொம்ப ஒரு டென்ஷன், படபடப்பு, ஆன்சைட்டி அப்படியே டெவலப் ஆக ஆரம்பிக்கும். சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நீங்க தியானம் பண்ணும்போது பிரெயின்ல இருக்கிற அந்த கார்டிசால் லெவல் வந்து செக்ரேஷன் வந்து கம்மியாகுது, கார்டிசால் லெவலை கம்மி பண்ணுது அப்படின்றது சயின்டிபிக்கலி ப்ரூவன். ஆல்ரெடி தி சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன் நம்ம இந்த சேனல்லே வந்து ஒரு 2 வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, 2 வெபினார்லயும்.
என்னென்ன அது எப்ப இந்த ரிசர்ச் நடந்துச்சு, யாரெல்லாம் இதை வச்சு என்னென்ன பண்ணாங்க, என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் இருந்ததுன்றதெல்லாம் ஒரு மெடிக்கல் ஜேர்னல், ஒரு சயின்ஸ் ஜேர்னல்ல இருந்த ஆர்டிக்கலை நான் காமிச்சு நான் பேசியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க அதை பாருங்க. ஸோ அப்போ தியானம் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் கெமிக்கல் ரெடியூஸ் ஆகுதுன்றது சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம். ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகுது. அண்ட் இன்னொரு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரெயின்ல வந்து டிஎம்என் சொல்லுவாங்க, டிஃபால்ட் மோட் நெட்வொர்க். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எண்ணம் அப்படியே ஓடிட்டே இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு டே ட்ரீமிங்லேயே இருக்கீங்க. சும்மா சும்மா உக்காந்துட்டு இருந்தாலே மைண்ட் எங்கெங்கெல்லாமோ போயிட்டு இருக்கு, ஏதோ வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கு, எங்க போகுதுன்னே தெரியல. அது ஒரு மாதிரி பகல் கனவு காண்றது, அந்த இதுக்கு எப்ப பார்த்தாலும் அப்படியே போய்கிட்டே இருக்கு. இதுதான் வந்து அந்த டிஎம்என்றது ஒரு கண்ட்ரோல். ஸோ அந்த டிஎம்என் ஆக்டிவா இருக்கும்போது, டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் ஆக்டிவா இருக்கும்போது இந்த மாதிரி மனசு வந்து எங்கெல்லாமோ ஓடிட்டே இருக்கும், எதெல்லாமோ செஞ்சுட்டே இருக்கும். ஒரு அலைப்பாயக்கூடிய மனம்ன்றது அதுதான். தியானம் பண்ணும்போது அந்த டிஎம்என் ஆக்டிவேஷன் கம்மியாகுது அப்படின்றது ப்ரூவ் ஆயிருக்கு. மெடிடேட் பண்றோம், ஏன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் பிரெயின் ஸ்கேன்ல தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பெட் ஸ்கேன், எம்ஆர்ஐ, இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ப்ராப்பரா ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது பிரெயின்ல எங்கெங்க சேஞ்சஸ் வருது அப்படின்றது நல்லாவே தெரியுது. அப்போ தியானம் பண்ணும்போது அந்த டிஎம்என் அந்த நெட்வொர்க்ல வந்து ஆக்டிவேஷன் ரொம்ப கம்மியாகுது, கடைசியில் டோட்டல் ஆஃப் ஆகுது. அப்போ மனம் அலைப்பாயாம ஒரு இடத்துல உட்கார ஆரம்பிக்குது. இது மாதிரி இன்னும் நூற்றுக்கணக்கான ஆராய்ச்சிகள் தியானத்துல செய்யப்பட்டிருக்கு. தியானம் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகிறதுல இருந்து, டிப்ரெஷன் ரெடியூஸ் ஆகிறதுல இருந்து, ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன் இது எல்லாமே டெவலப் ஆகுறதுல இருந்து உங்களுக்கு ஒரு மன நிம்மதி, ஒரு பீஸ்ஃபுல்னஸ், மன அமைதி இது எல்லாமே கிடைக்குது அப்படின்றது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். இது விஞ்ஞானபூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தியானத்தின் மீது ஒரு நம்பிக்கை அதிகரிக்கும். அப்போ நீங்க தியானம் பண்ண உட்காரும் போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அது வேலை செய்யும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த சாதாரணமா செய்யறதுக்கும் முழு நம்பிக்கையோட செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்ப தியானத்தை ஒரு முழுமையான நம்பிக்கையோட நீங்க செஞ்சீங்கன்னா அதோடைய பலன் இன்னும் அதிகரிக்கும். சரி, ஸோ இப்போ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கரெக்ட் இன்டென்ஷன் செட் பண்றது, ஸ்பேஸ், டைம் ப்ராப்பரா இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா தியானம் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ தியானம் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே தியான நிலைக்கு போறது அப்படின்றது எல்லாரும் முடியவே முடியாது, ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தியானம்ன்றதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது, அது தானா நிகழக்கூடியது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தாரணை தான் செய்வோம். அஷ்டாங்க யோகத்துல உங்களுக்கு வந்து இயமம், நியமம், ஆசனம், பிரணயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதின்னு சொல்லிட்டு 8 விதமான யோகங்கள் இருக்கும். இப்ப அது எல்லாமே சேர்த்து செய்யணும்னா இப்ப யாருக்குமே அது வந்து பாசிபிளே கிடையாது. ஏன்னா போய் சொல்லாம இருக்கணும், உடல் உடல் மன ஒழுக்கத்தோட இருக்கணும், இது மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, அது எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாது. அப்போ உங்களுக்கு இப்போ நீங்க தியானம் செய்யணும் அப்படின்ற போது தியானத்துக்கு முந்தைய நிலை தாரணை. தாரணைன்றது ஃபோக்கஸ், ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல கம்ப்ளீட் ஃபோக்கஸ் பண்றது. நீங்க அதை ஃபோக்கஸ் பண்ண நீங்க தியான நிலைக்கு போக ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே தியானம் பண்றது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு தெளிவு வந்துடும். அப்போ ஃபோக்கஸ் அப்படின்றது, அந்த ஃபோக்கஸ் நம்மளுடைய மூச்சாக இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு ஒரு மந்திரமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கடவுளுடைய பெயராக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கடவுளுடைய ஒரு உருவத்தை வச்சு கூட நீங்க தியானம் பண்ணலாம். ஸோ இல்ல இந்த விளக்கு வச்சு தியானம் பண்றது, அந்த விளக்குனுடைய சுடரை வச்சு பார்த்து தியானம் பண்றது, கண்ணாடியை வச்சு பார்த்து தியானம் பண்றது, இந்த மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ் அப்படின்றது இருக்கு. அந்த பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ் தான் உங்களை தியான நிலைக்கு கொண்டு போகும். அப்போ நமக்கு ஃபோக்கஸ் பண்றதுக்குன்னு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதுல கண்டினியூஸா ஃபோக்கஸ் பண்ண, தாரணை செய்ய 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 ஒரு கட்டத்துல தியான நிலைக்கு நீங்க போக ஆரம்பிப்பீங்க. அது தானாக நிகழும். அது நம்ம நிறைய பேர் அது அந்த ஸ்டேட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே திரும்பி வந்துருவோம், பொறுமை இல்லை, டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு 20 நிமிஷம் நீங்க ஒதுக்கிட்டு தியானத்துல உட்காந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷமாவது நீங்க தியானம் பண்ண முடியும். அதுதான் ஆக்சுவலா ப்ராசஸ். ஸோ நிறைய பேர் 1 மணி நேரம் உட்காடுறேன்னு சொல்லுவாங்க, பட் ஆக்சுவலா 1 மணி நேரம் உட்காந்தா மிஞ்சி போனா ஒரு 10 நிமிஷமோ இல்லை ஒரு 15 நிமிஷமோ தியானம் பண்ணியிருக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ மீதி நேரம் எல்லாமே வந்து மனம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அது பழக பழக தான் செட் ஆகும். இப்போ 1 மணி நேரம் உட்காந்தீங்கன்னா 1 மணி நேரமும் தியானத்துக்கு போகணும்னா அதுக்கு சில வருடங்கள் தேவைப்படும். சில வருடங்கள் தொடர் பயிற்சி மூலமாக அந்த நிலைக்கு போகலாம்.
ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் பண்றீங்களா, அந்த ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் வந்து இந்த டிஎம்என் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஸ்டார்டிங்ல. டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்பதான் எங்கேயோ எப்பயோ நடந்த விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. காலையில இருந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களும் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். இல்லாட்டி போன வாரம் போன மாசம் நடந்த விஷயங்கள்லாம் இப்ப ஞாபகத்துக்கு வரும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா அதனாலதான் நடக்குது, அந்த டிஎம்என்னால. கொஞ்சம் கொஞ்சமா போக போக தான் அதோடைய ஆக்டிவேஷன் கம்மியாகி மனம் ஒருநிலைப்பட ஆரம்பிக்கும். இப்போ தியானத்துல மனம் ஒருநிலைப்படுறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயம் முன்னாடியே பண்ணலாம். ஒரு சின்ன ஒரு ட்ரிக் இல்லைன்னா ஒரு ஷார்ட்கட் ஒன்று இருக்கு. அது பண்ணிட்டு நீங்க தியானம் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா வேலை செய்யும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரீதிங், டீப் பிரீதிங். நல்ல ஒரு ஆழ்ந்த மூச்சு, நல்ல டீப் பிரீதிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க தியானத்துல உட்காடுறீங்க, அதுக்கப்புறமா தியானம் செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னா சாதாரணமா இருக்கிறத விட ரொம்ப சீக்கிரமாவே தியான நிலைக்கு போக முடியும். இப்ப நீங்க யோகா பண்றீங்க, பிராணாயாமம் பண்றீங்கன்னா பிராணாயாமம் முடிச்சிட்டு தியானம் பண்ணும்போது உங்களால இன்னும் நிறைய ஈஸியா அந்த இதுக்கு போக முடியும். ஸோ அதனால தான் ஏன்னா இந்த நீங்க யோகா பண்ணி உங்களுக்கு பாடி ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா பிராணாயாமம் பண்ணும்போது உங்களுடைய நுரையீரல்கள் எல்லாமே கிளியர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பிரீதிங் செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க அந்த தாரணை செஞ்சு தியானம் போகும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்ல எனக்கு வந்து பிராணாயாமம்லாம் நான் எங்கேயும் கத்துக்கல அப்படின்னா சாதாரண டீப் பிரீதிங்கே பண்ணா போதும். அது என்ன பண்றதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அப்போ அந்த டீப் பிரீதிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க மெடிடேட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா அந்த ஸ்டேட்குள்ளார என்டர் ஆக ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் ப்ராசஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். அதுக்கப்புறமா என்ன செய்யணும் அப்படின்றது நான் இப்போ உங்களுக்கு மெடிடேஷன் பண்ணும்போது நான் உங்களை கைட் பண்ணிக்கிட்டே வருவேன், நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தியானம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மெடிடேஷன்ன்றது அந்த டயத்துல நீங்க டக்குன்னு உட்காந்து பண்ற ஒரு விஷயமாக இல்லாம முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு முன்னேற்பாடுகள், இந்த முன்னேற்பாடுகளோட நீங்க தியானம் பண்ண உட்காந்தீங்கன்னா கரெக்டா செய்ய முடியும். ஸோ முன்னேற்பாடுகள் என்ன? ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன் செட் பண்றோம். ஏன் நான் தியானம் பண்ணணும் அப்படின்றதுல ஒரு தெளிவு இருக்கணும். இதுக்காக தான் நான் தியானம் பண்றேன் அப்படின்னு தெளிவு இருந்துச்சுன்னா உங்களால சரியா தியானம் பண்ண முடியும். அடுத்து அந்த நம்பிக்கை, தியானத்தின் மீது ஒரு அதீதமான ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருந்து நீங்க தியானம் பண்ண உட்காந்தீங்கன்னா தியானத்துடைய பலன் இன்னும் அதிகரிக்கும். ஸோ அந்த நம்பிக்கைக்காக தான் இந்த சயின்ஸ் எல்லாமே நான் கோட் பண்ணேன். சயின்டிபிக்லி எந்த அளவுக்கு இது வந்து ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம் அப்படின்றத நான் உங்களுக்கு கோட் பண்ணியிருந்தேன். அடுத்து ஸ்பேஸ், எந்த இடத்துல உட்காந்து நீங்க தியானம் பண்றீங்க. ஒரே குறிப்பிட்ட இடத்துல தொடர்ந்து உட்காந்து தியானம் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த இடத்துக்கு போனாலே தியான நிலைக்கு நீங்க போக ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்த டைம் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலேயே நீங்க தொடர்ந்து தியானம் பண்ணும்போது அந்த நேரம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் வந்து அந்த தியான நிலைக்கு போக ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே செட் பண்ணிட்டு ஃபைனலா தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறமா பிரீதிங்ல ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிச்சு அப்படியே வந்து தியானத்துக்குள்ளார போகலாம். ஸோ இந்த முன்னேற்பாடுகள் கரெக்டா இருந்துச்சுன்னா தியானம் பர்ஃபெக்டா நடக்கும். இந்த முன்னேற்பாடுகள் இல்லாம நீங்க தியானம் பண்ணும்போது அதோடைய முழுமையான பலன் கிடைக்காது. அவ்வளவுதான் விஷயம். அப்பயும் பண்ணலாம், பட் ஆனா அதுக்கு முழுமையான ஒரு பலன் கிடைக்காது. ப்ரிப்பரேஷனோட நீங்க தியானம் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அதோடைய முழுமையான பலன் அப்படின்றது கிடைக்கும். சரி, இப்ப நம்ம தியானம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எல்லாரும் ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கோங்க. அடுத்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்றது மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க. ரிலாக்ஸ்டா உட்காந்துட்டு பாடி நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கட்டும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் பொசிஷனோ அந்த பொசிஷன்ல உட்காந்துக்கலாம். நல்லா ரிலாக்ஸ்டா உட்கார்ந்ததுக்கு அப்புறமா கண்களை மூடி கவனத்தை மூச்சு கொண்டு வாங்க. உடல் தளர்வா இருக்கான்றத கவனிச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கோங்க. ஏன்னா கண்டினியூஸா ஒரு 20 மினிட்ஸ் நீங்க உட்காடுறீங்கன்னா அப்போ உடம்பு அதுக்கு ஏற்றபடி தயாராக இருக்கணும். கவனம் மூச்சுல இருக்கட்டும். இப்போ மெதுவா மூச்சை உள்ள இழுத்து மெதுவா வெளியேற்றுங்க. மூச்சு நல்லா மெதுவாகவும் ஆழமாவும் உள்ள இழுத்து மெதுவாகவும் பொறுமையாகவும் வெளியேற்றுங்க. மூச்சு உள்ள போகும்போதும் வெளியில வரும்போதும் உங்க கவனம் முழுக்க மூச்சிலேயே இருக்கட்டும். Breathe in as slow as possible.
and breathe out as slow as possible. இப்போ மூச்சுல ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வர போறோம். என்னன்னா, கரெக்டா ஒரு 4 வினாடிகள் வர மாதிரி மூச்சை உள்ளலுங்க. 2 வினாடிகளுக்கு மூச்சை உள்ள நிறுத்துங்க. திருப்பி 4 வினாடிகளுக்கு மூச்சை வெளியேற்றுங்க. 2 வினாடிகள் வெளியவே நிறுத்திட்டு ஹோல்ட் பண்ணிட்டு திருப்பி ஒரு 4 வினாடிகளுக்கு மூச்சு உள்ளலுங்க. 4:2:4:2. மூச்சை உள்ள இழுக்கிறதுக்கும் வெளியே தள்ளுறதுக்கும் 4 வினாடிகள், மூச்சை உள்ள நிறுத்துறதுக்கும் வெளியில நிறுத்துறதுக்கும் 2 வினாடிகள். மூச்சை ஒரு 4 கவுண்டிங்க்கு பொறுமையா மூச்சை உள்ள இழுக்கிறீங்க. ஒரு 2 கவுண்ட்டுக்கு மூச்சை உள்ள நிறுத்திட்டு 4 கவுண்ட்டுக்கு மூச்சை பொறுமையா வெளியேற்றுங்க. அடுத்த மூச்சை உடனே இழுக்காம ஒரு 2 கவுண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 4 கவுண்ட்டுக்கு வர மாதிரி மூச்சை பொறுமையா உள்ளனுங்க. 4:2:4:2. இன்கேஸ் மூச்சை உள்ள அடக்கி வைக்கிறது கஷ்டமா இருந்துச்சுன்னா அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு உள்ள இழுக்கிறதையும் வெளியேற்றுறதையும் மட்டும் பண்ணலாம். மேக்சிமம் அந்த ஹோல்டிங் யுவர் பிரெத் இருந்துச்சுன்னா பெட்டர். கரெக்டா 4 வினாடிகள் மூச்சை உள்ள இழுக்கிறீங்க, 2 வினாடிகள் மூச்சை நிறுத்துறீங்க, 4 வினாடிகள் மூச்சை வெளியேற்றுறீங்க, 2 வினாடிகள் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 4 வினாடிகள் மூச்சை உள்ள இழுக்கிறீங்க. கவனம் முழுக்க மூச்சிலே இருக்கட்டும். வேற ஏதாவது எண்ணங்கள் வந்துச்சுன்னா கவனத்தை மீண்டும் மீண்டும் மூச்சுக்கே கொண்டு வாங்க. (4:2:4:2). அதுல மட்டும் உங்க கவனம் இருக்கட்டும். ஒவ்வொரு தடையும் எண்ணங்கள் வெளியில போகும்போதெல்லாம் அதை மீண்டும் மீண்டும் மூச்சுக்கே கொண்டு வாங்க. தாட்ஸ் வர்றது இயல்பான விஷயம் தான், தப்பு இல்லை. ஆனா ஒவ்வொரு தடையும் தாட்ஸ் வரும் போதெல்லாம் அதை திங்கிங்கா மாத்தாம கவனத்தை மூச்சிலேயே வச்சிருங்க. எண்ணங்கள் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும், அதை கவனிக்காதீங்க, அது பின்னாடி போகாதீங்க, அதை சிந்தனைகளாக மாற்றாதீங்க. இப்போ மூச்சு இயல்பா வரட்டும். பேக் டு நார்மல் பிரீதிங். ஜஸ்ட் அப்சர்வ் யுவர் பிரெத். மூச்சு இயல்பா உள்ள வந்துட்டு வெளியில போகுது, அதை கவனிக்க மட்டும் செய்யுங்க. இது வரைக்கும் நீங்க மூச்சு உள்ள இழுத்து வெளியேற்றிட்டு இருந்தீங்க, அதை நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க பிரீதிங் எக்ஸசைஸ். இப்போ பிரெத் அப்சர்வேஷன், மூச்சை கவனிக்கிறது மட்டும்தான் உங்க வேலை. நீங்க பர்பஸா உள்ள இழுத்து வெளியேற்றணுன்ற அவசியம் இல்லை. மூச்சு தானா உள்ள வந்துட்டு தானா வெளியில போகும். அப்படி உள்ள வந்துட்டு வெளியில போறத கவனிக்க மட்டும் செஞ்சா போதும்.
மூச்சு இயல்பா உள்ள வந்துட்டு வெளியில போகுது, அதை கவனிச்சிட்டு இருக்கீங்க. இப்போதைக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லை, கவனம் முழுக்க மூச்சிலேயே இருக்கட்டும். மூச்சு உள்ள போகுது, வெளியில வருது. மூச்சு உள்ள போகுது, வெளியில வருது. அதை மட்டும்தான் கவனிக்கிறீங்க. மற்ற விஷயங்கள் எல்லாமே அப்படியே இக்னோர் பண்ணிடுங்க. மீதி எதையும் பெருசா கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளியில ஏதாவது சத்தங்கள் கேட்குதோ அதை பாட்டு கேட்டுட்டு போட்டோம், அதை நீங்க கவனிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு விஷயங்கள் மைண்டுக்கு வருது அப்படின்னா, தாட்ஸ் வருதுன்னா, அதை நீங்க கவனிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு உங்க ஃபோக்கஸை ப்ரீதிங் கொண்டு வாங்க. ஒவ்வொரு தடையும் வெளியில சத்தம் கேட்கும் போது கவனம் வெளியில போறது இயல்பான விஷயம் தான், தப்பு இல்லை. ஆனா போன உடனே மறுபடியும் கவனத்தை மூச்சு கொண்டு வாங்க. வேற ஏதாவது ஒரு சிந்தனை வருது அப்படின்னா மறுபடியும் கவனத்தை மூச்சு கொண்டு வாங்க. இப்போதைக்கு மூச்சை கவனிக்கிறத தவிர வேற எந்த முக்கியமான வேலையும் கிடையாது. இந்த நொடி இதுதான் முக்கியம், இந்த நொடி தான் முக்கியம். இந்த நொடியில உங்களுடைய கவனம் மூச்சுல இருக்கட்டும். உங்களுடைய உடல் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கு, உங்களுடைய காதுகள் என்னுடைய குரலை கேட்டுட்டு இருக்கு, உங்களுடைய மனம் நான் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. மூச்சுல கவனத்தை வைங்க. இப்போதைக்கு வேற எதுவுமே முக்கியம் கிடையாது. கவனம் முழுக்க மூச்சிலே இருக்கட்டும். மூச்சு இயல்பா உள்ள வந்துட்டு வெளியில போகுது. ஒவ்வொரு தடவையும் கவனம் வெளியில போகும்போதெல்லாம் அதை மீண்டும் மீண்டும் மூச்சுக்கே கொண்டு வாங்க. ஒரு முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது யாராவது கூப்பிட்டாங்கன்னா இந்த வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லுவீங்க. அது மாதிரி இப்போதைக்கு உங்களுடைய கவனம் இந்த மூச்சுல மட்டும்தான் இருக்கணும். வேற ஏதாவது எண்ணங்கள் வந்துச்சுன்னா மறுபடியும் கவனத்தை மூச்சு கொண்டு வாங்க. வேற ஏதாவது வெளியில ஏதாவது சத்தம் கேட்குதுன்னா மறுபடியும் கவனத்தை மூச்சு கொண்டு வாங்க. திருப்பி வேற ஏதாவது ஒரு தாட் வருதுன்னா மறுபடியும் கவனத்தை மூச்சு கொண்டு வாங்க. ஒவ்வொரு தடவையும் உங்களுடைய கவனம் வெளியில போகும்போதெல்லாம் அதை மீண்டும் மீண்டும் திருப்பி கொண்டு வந்து மூச்சிலே நிறுத்துறீங்க. இதை ஒரு போராட்டமாக செய்ய வேண்டாம், ரொம்ப இயல்பா செய்யுங்க. ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னு அதோட சண்டை போட வேண்டாம். எண்ணங்கள் வர்றது இயல்பான விஷயம்தான், தப்பே இல்லை. வெளியில சத்தம் கேட்கும் போதெல்லாம் உங்க கவனம் அங்க போறது இயல்பான விஷயம்தான், தப்பே இல்லை. அதனால அதோட போராடாதீங்க, சண்டை போடாதீங்க. அது என்ன எண்ணம் வருதுன்றத கவனிங்க. கவனிச்சுட்டு அப்படியே உங்க கவனத்தை மூச்சு கொண்டு வாங்க. வெளியில ஏதாவது சத்தம் கேட்டுச்சுன்னா திருப்பி அப்படியே கவனிச்சுட்டு கவனத்தை மூச்சு கொண்டு வாங்க. மனசை எப்பயுமே அடக்கணும்னு நினைக்கவே கூடாது. அது அடக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது அடங்கவே அடங்காது. கவனிக்கணும். கவனிச்சா மட்டும்தான் அது அடங்கும். அடக்கணும்னு நினைச்சு அதோட சண்டை போட்டீங்கன்னா அது அடங்கவே அடங்காது. அதனால உங்களுடைய ஒரே வேலை கவனித்தல். ஜஸ்ட் அப்சர்வ். மூச்சு இயல்பா உள்ள வந்துட்டு வெளியில போதா அதை கவனிக்கிறீங்க. எண்ணங்கள் வருதா அதை கவனிக்கிறீங்க. ஏதோ சத்தம் கேட்குதா அதை கவனிக்கிறீங்க. திருப்பி மூச்சு, அதை கவனிக்கிறீங்க. கவனிக்கிறது மட்டும்தான் உங்க வேலையை தவிர இது ஏன் வந்துச்சு அப்படின்னு சண்டை போடுறது உங்க வேலையே கிடையாது. உங்க மனசோட நீங்க சண்டை போடாதீங்க. ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னு கேட்காதீங்க. உங்களுடைய கவனம் மூச்சுல இருக்கட்டும். கவனித்தல் தான் இங்க முக்கியம். கவனிக்கிறீங்க, மூச்சை கவனிக்கிறீங்க. வேற ஏதோ ஒரு தாட் வருது, அந்த தாட்டை கவனிச்சுட்டு மீண்டும் மூச்சை கவனிக்கிறீங்க. மனசோட சண்டை போடாதீங்க. கவனித்தல். எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுங்க. அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே கொஞ்சம் கொஞ்சமா மனம் அடங்க ஆரம்பிக்கும். மனசை அடக்கணும்னு நினைச்சா அது அடங்கவே அடங்காது. மனசை கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தானா அடங்கிடும். ஒரு எமோஷன் வருதுன்னா அதை கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தானா அடங்கிடும். ஒரு எண்ணம் வருதுன்னா அதை கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தானா அடங்கிடும். நம்ம அதை கவனிக்கிறத விட்டுட்டு அதோட சண்டை போடும் போதோ
இல்லாட்டி அது பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகும்போதோ அது தியான நிலைக்கு உங்களை கொண்டு போகாது. இப்போ மீண்டும் அதே அந்த 4:2:4:2 பிரீதிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மூச்சை ஒரு 4 வினாடிகள் பொறுமையா உள்ளனுங்க. 2 வினாடிகள் மூச்சை உள்ள நிறுத்துங்க. திருப்பி 4 வினாடிகள் மூச்சை வெளியேற்றிட்டு உடனே அடுத்த மூச்சு எடுக்காம 2 வினாடிகள் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 4 வினாடிகள் போற மாதிரி மூச்சை உள்ளனுங்க. 4:2:4:2 அந்த ரேஷியோல பிரீத் இன் பிரீத் அவுட். எப்பெல்லாம் உங்களுக்கு எண்ணங்கள் ஜாஸ்தியாக ஆரம்பிக்குதோ அப்பெல்லாம் மறுபடியும் இந்த 4:2:4:2 இந்த பிரீதிங் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உடனடியா எண்ணங்கள் குறைய ஆரம்பிக்கும். நாலு வினாடிகள் மூச்சை உள்ள இழுக்கிறீங்க. 2 வினாடிகள் மூச்சை உள்ள நிறுத்துறீங்க. 4 வினாடிகள் மூச்சை வெளியேற்றுறீங்க. 2 வினாடிகள் மூச்சை வெளியவே நிறுத்திட்டு திருப்பி 4 வினாடிகள் மூச்சை உள்ள எடுக்கிறீங்க. 4:2:4:2. ஒவ்வொரு முறையும் கவனம் வெளியில போகும்போதெல்லாம் அதை மீண்டும் மீண்டும் மூச்சுக்கோ இல்லை அந்த எண்ணிக்கைக்கோ கொண்டு வாங்க. கரெக்டா 4 கவுண்டிங்க்கு மூச்சை உள்ள இழுக்கிறீங்க. 2 கவுண்ட்டுக்கு மூச்சை உள்ள நிறுத்துறீங்க. 4 கவுண்ட்டுக்கு மூச்சை வெளியேற்றுறீங்க. 2 கவுண்ட் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 4 கவுண்ட்டுக்கு மூச்சை உள்ள இழுக்கிறீங்க. கவனம் முழுக்க இந்த கவுண்டிங்லயும் அந்த பிரீதிங்லயும் மட்டும் இருக்கட்டும். ஒவ்வொரு முறையும் எண்ணங்கள் வெளியே போகும்போதெல்லாம் மீண்டும் மீண்டும் கவனத்தை இந்த கவுண்டிங்கோ பிரீதிங்கோ கொண்டு வாங்க. ஃபோக்கஸ் ஃபுல்லா பிரீதிங்லயும் கவுண்டிங்லயும் மட்டும் இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் சிந்தனைகள் வெளியே போகும்போதெல்லாம் மீண்டும் மீண்டும் மூச்சுக்கே கொண்டு வாங்க. வெளியில ஏதாவது சத்தம் கேட்டுச்சுன்னா அதை கவனிச்சுட்டு மறுபடியும் கவனத்தை மூச்சு கொண்டு வாங்க. வேற ஏதாவது தாட்ஸ் வந்துச்சுன்னா மறுபடியும் கவனத்தை மூச்சு கொண்டு வாங்க. வரக்கூடிய தாட்ஸை திங்கிங்கா மாத்தாம இருங்க. இப்போ மீண்டும் இயல்பான மூச்சுக்கு திரும்பி வாங்க. ஜஸ்ட் அப்சர்வ் யுவர் பிரெத். மூச்சு இயல்பா உள்ள வந்துட்டு வெளியில வந்து அதை கவனிக்க மட்டும் செய்றீங்க. இவ்வளவு நேரம் மூச்சை கரெக்டா 4 வினாடிகள் உள்ளிழுத்து 2 வினாடிகள் வெளியேற்றி ஃபோக்கஸ் ஃபுல்லா அந்த பிரீதிங்லயும் கவுண்டிங்லயும் வச்சுட்டு இருந்தீங்க. இப்போ மூச்சு இயல்பா உள்ள வந்துட்டு வெளியில போகுது.
அதை கவனிக்கிறீங்க. மூச்சை இன்டென்ஷனலா உள்ள இழுத்து வெளியேற்ற வேண்டாம். மூச்சு தானா உள்ள போயிட்டு தானா வெளியில வருது. அப்படி போயிட்டு வரத கவனிக்க மட்டும் செய்றீங்க. மூச்சு உள்ள போகும்போது அது உள்ள போகுதுன்றதை கவனிக்கிறீங்க. மூச்சு வெளியே வரும்போது அது வெளியே வருதுன்றதை கவனிக்கிறீங்க. இவ்வளவு நேரம் அந்த டீப் பிரீதிங் பண்ணதுனால அந்த மூச்சுக்குள்ள நல்லா ஃப்ரீயா இருக்கும். இப்ப மூச்சை கவனிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு ப்ரெஷர்ல இருந்து அப்படியே ரிலீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்படியே செஸ்ட் ஏரியாலாம் அப்படியே ரொம்ப லேசான மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். கவனம் மூச்சிலேயே இருக்கட்டும். கவனிக்க மட்டும் செய்யுங்க. எண்ணங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா அதை சிந்தனைகளாக மாற்றாம கவனிக்க மட்டும் செய்யுங்க. எண்ணங்களோட போராடவும் வேண்டாம். கவனிக்கிறீங்க. மனசை கவனிங்க. மனசை அடக்க நினைச்சீங்கன்னா அடங்காது. மனசை கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா முழுமையா அடங்கிடும். அதனால அதை அடக்க நினைக்காம கவனிக்க மட்டும் செய்யுங்க. என்ன நடக்குது, உள்ள என்ன நடக்குது, நல்லா ஷார்ப்பா கவனிங்க. எல்லா நேரமும் எல்லா நாளும் நம்மளுடைய கவனம் எல்லாம் வெளியில மட்டும்தான் இருக்கு. நம்மளை சுத்தி என்ன நடக்குது, யார் என்ன பேசுறா, என்ன நினைக்கிறாங்க, இதுல மட்டும்தான் கவனம் இருக்கு. இப்போ தியானம் பண்ணும்போது உங்களுக்குள்ளர கவனத்தை செலுத்துங்க. உங்களுக்குள்ளர போற அந்த மூச்சை கவனிங்க. ஏதாவது எண்ணங்கள் வந்துச்சுன்னா அந்த எண்ணங்களை கவனிங்க. எண்ணங்களோட சேர்ந்து அதை சிந்தனைகளாக மாற்றி அதோட டிராவல் பண்ண வேண்டாம். ஏதாவது தாட் வருதுன்னா அதை கவனிச்சுட்டு அப்படியே உங்க கவனத்தை மூச்சு கொண்டு வாங்க. கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே எண்ணங்கள் வர்றதும் குறைய ஆரம்பிக்கும். நம்ம எப்பவுமே அந்த கவனத்திலேயே இருக்கிறது கிடையாது. நம்ம கவனத்துல இருக்காததுனால தாட்ஸ் வரும், அது திங்கிங்கா மாத்துவோம். அப்படியே மணிக்கணக்கா திங்கிங்லேயே போயிட்டு இருக்கோம். ஆனா இப்போ ஒவ்வொரு தாட்டையும் கவனிக்கிறீங்க. என்ன தாட் வருதுன்றதை கவனிக்கிறீங்க. அதை திங்கிங்கா மாத்தாம கவனிக்கிறீங்க. மூச்சை கவனிக்கிறீங்க. ஏதாவது சத்தம் வந்துச்சுன்னா கவனிக்கிறீங்க. கவனம் மட்டும் இருக்கட்டும். அதை பத்தி சிந்தனைகள் வேண்டாம். என்ன நடக்குது, யார் பேசுறா என்ற அந்த யோசனைகள் வேண்டாம். கவனம் மட்டும் இருக்கட்டும். கவனிச்சுட்டு மீண்டும் கவனத்தை மூச்சை கொண்டு வருங்க. மூச்சு இயல்பா உள்ள வந்துட்டு வெளியில போறத கவனிக்கிறீங்க. முழு கவனமும் அதுல மட்டும் இருக்கு. அந்த கவனம் இருக்க மனம் இன்னும் ஒரு ஆழ்ந்த தளர்வான அமைதியான ஓய்வான நிலைக்கு போகும். அப்படியே நேரம் போக போக மனம் மிகவும் தளர்வு நிலைக்கு போக ஆரம்பிக்கும். அப்படியே கவனிக்க கவனிக்க உடல்ல நல்ல ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். உடம்பெல்லாம் அப்படியே லேசான மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு உடல் கனமான மாதிரி தெரியும், ஒரு சில பேருக்கு உடல் லேசான மாதிரி தெரியும். நீங்க அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கதை கவனிக்கிறீங்க. உங்களுடைய ஹேண்ட் பொசிஷன், லெக் பொசிஷன் எல்லாத்தையும் கவனிக்கிறீங்க. மூச்சு உள்ள வந்துட்டு வெளியில போறத கவனிக்கிறீங்க. வேற ஏதோ எண்ணம் வருது, கவனிக்கிறீங்க. வந்த வேகத்துல அது திரும்ப போகுது, அதையும் கவனிக்கிறீங்க. மூச்சை கவனிக்கிறீங்க. திருப்பி இன்னொரு எண்ணம் வருது, கவனிக்கிறீங்க. வந்த வேகத்துல திரும்பி போயிடுது, மறுபடியும் மூச்சை கவனிக்கிறீங்க. கவனித்தல் மட்டும்தான் இங்க நடக்குது. என்ன நடந்தாலும் அதை கவனிக்க மட்டும் செய்றீங்க. அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாம கவனிக்க மட்டும் செய்றீங்க. எண்ணம் வரும் போகும்,
எதோடையும் நீங்க கலக்க வேண்டிய அவசியம் இல்லை, எதோடையும் சேர்ந்து விளையாட வேண்டிய அவசியம் இல்லை, எதோடையும் சேர்ந்து போராட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையும் அமைதியா கவனிக்கிறது மட்டும்தான் உங்க வேலை. அமைதியா கவனிப்பீங்க. கவனிக்க கவனிக்க ஒரு விதமான ஆழ்ந்த நிலைக்குள்ள போக ஆரம்பிப்பீங்க. சில சமயம் அது ஒரு தூக்க நிலையை கூட ஏற்படுத்தும். லேசா அப்படியே தூக்கம் வர மாதிரி ஒரு ஃபீல். நம்ம நைட்டு தூங்க போகும்போது அப்படியே நல்ல தூக்கத்துக்கு இழுக்கும் போது ஒரு உணர்வு தெரியும். அந்த உணர்வு இப்போ உங்களுக்கு வரும். நல்லா அப்படியே தூக்கத்துக்கு போற ஒரு ஃபீல் இருக்கும். சில சமயம் காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு தோணும். அந்த ஃபீலும் இப்போ உங்களுக்கு தெரியும். இப்ப அந்த ஒரு நிலை, இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல். வெளியில எந்த சத்தம் கேட்டாலும் அதை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. சத்தம் கேக்குதுன்றது தெரியும், ஆனா நம்ம அதை கவனிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா அந்த தூக்க கலக்கத்துல இருக்கும்போது நமக்கு அப்படிதான் இருக்கும். வெளியில நிறைய சத்தங்கள் கேட்கும், நம்மள யாராவது கூப்பிட கூட செய்வாங்க. நம்ம என்னதான் நம்மளை கூப்பிட்டாலுமே கூட நம்ம எந்திரிக்கணும், கண்ணை திறக்கணுன்ற ஒரு ஃபீல் இல்லாம அப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டு இருப்போம். அந்த ஒரு நிலை இருக்கு. நல்ல அமைதியான ஓய்வான தியான நிலை. ஆழ்ந்த அமைதியான ஓய்வான தியான நிலை. மூச்சு இயல்பா உள்ள வந்துட்டு வெளியில போகுது, அதை கவனிக்க மட்டும் செய்யுங்க. அதை கவனிக்க கவனிக்க நல்ல ஒரு ஆழ்ந்த தியான நிலைக்கு போறதை உங்களால நல்லா உணர முடியுது. இப்போ நான் 1ல இருந்து 5 வரைக்கும் என்றேன். 5 சொன்ன உடனே மெதுவா கண்களை திறக்கலாம். கண்களை திறக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷா எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. 1, நீங்க சுய நினைவுக்கு வர ஆரம்பிக்கிறீங்க. 2, உங்க கவனம் இந்த உடலுக்கும் இந்த அறைக்கும் வரட்டும். நீங்க எங்க உட்காந்துட்டு இருக்கீங்கன்றதை அப்படியே யோசிச்சு பாருங்க. 3, உங்க உடல்ல இருந்து அந்த ரிலாக்ஸேஷன் வெளியேற ஆரம்பிச்சு ஒரு புது சக்தி பாய ஆரம்பிக்கும். 4, உங்களுடைய உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அபரிமிதமான ஒரு சக்தி, நல்ல ஒரு ஹை பாசிட்டிவ் எனர்ஜி இறங்கிட்டு இருக்கு. 5, மெதுவா கைகளை உரசி கண்கள்ல ஒற்றி கண்களை திறங்க. இந்த தியானம் ரொம்ப சுலபமான ஈஸியான ஒரு மெடிடேஷன் டெக்னிக். யார் வேணாலும் எப்ப வேணாலும் பண்ணலாம். சொன்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். என்ன காரணத்துக்காக தியானம் பண்றீங்க, அந்த இன்டென்ஷன் செட் பண்ணுங்க. தியானத்தின் மீது அந்த ஒரு நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட இடத்துல உட்காருங்க. உட்கார்ந்த உடனே நல்ல டீப் பிரீதிங், அந்த 4:2:4:2 அந்த பிரீதிங் பண்ணுங்க. பண்ணி முடிச்சுட்டு மூச்சை கவனிக்க ஆரம்பிங்க. கவனிக்க ஆரம்பிக்கும் போது வேற ஏதாவது எண்ணங்கள் வருது, சிந்தனைகள் போகுது அப்படின்னா மறுபடியும் கவனத்தை மூச்சு கொண்டு வாங்க. மனசோட போராடாதீங்க, மனசை அடக்க ட்ரை பண்ணாதீங்க. மனசை அடக்க நினைச்சீங்கன்னா அது இன்னும் புரிஞ்சுக்கிட்டே போகும். மனசை கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுவே அடங்க ஆரம்பிச்சிடும். என்ன நடக்குதுன்னு கவனிங்க. ஒரு எண்ணம் வருதுன்னா அப்படியே கவனிங்க, அதுவே திருப்பி போயிடும். அதை சிந்தனையாக மாத்தாம அப்படியே கவனிங்க. மூச்சை கவனிங்க. திருப்பி வேற ஏதாவது வெளியில சத்தம் கேட்டுச்சுன்னா மறுபடியும் அதை கவனிச்சுட்டு மறுபடியும் மூச்சை கவனிக்க ஆரம்பிங்க. அப்படியே பண்ணிட்டு இருக்க. எண்ணங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சதுன்னா மறுபடியும் அந்த 4:2. எப்பெல்லாம் உங்களுக்கு கண்ட்ரோலே இல்லாம தாட்ஸ் ஜாஸ்தியா போகுதோ அப்பெல்லாம் அந்த 4:2 அந்த ப்ரீதிங் பண்ணிட்டு மீண்டும் மூச்சை கவனிங்க. மறுபடியும் எண்ணங்கள் கண்ட்ரோலே இல்லாம போக ஆரம்பிக்கும் போது மறுபடியும் அந்த 4:2 ப்ரீதிங் பண்ணிட்டு மறுபடியும் மூச்சை கவனிக்க ஆரம்பிங்க. ஸோ அந்த மாதிரி நடுவில் அந்த ப்ரீதிங் பண்ணிட்டு
மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு உங்களால தியான நிலையில இருக்க முடியும். ஸோ அது எல்லாமே பண்ணிட்டு ஃபைனலா உங்களுக்கு எப்போ எந்திரிக்கணும்னு தோணும் அப்போ வந்து நீங்களாவே இது மாதிரி ஒரு 1 to 5 வரைக்கும் கவுண்ட் பண்ணிட்டு கைகளை வச்சு கண்களில் விட்டு மெதுவாக கண்களை திறக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான டெக்னிக், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக். பேசிக் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஈவன் அட்வான்ஸ் லெவல்ல இருக்கிறவங்களும் வந்து இதை ஜஸ்ட் ஒரு ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் அது மாதிரி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். இம்மீடியட்டா ஸ்ட்ரெஸ் லெவல் ரெடியூஸ் ஆகிறது உங்களால ஃபீல் பண்ண முடியும். இதை தொடர்ந்து நீங்க செய்ய செய்ய உங்களுக்குள்ள நல்ல ஒரு அமைதி நிலை ஏற்பட ஆரம்பிக்கும். எப்பயுமே மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும், ஒரு அமைதி நிலையில இருந்துட்டு இருக்கும். எந்த ஒரு சுச்சுவேஷனும் பெருசா பாதிப்பு ஏற்படுத்தாது. மனம் ஸ்ட்ராங்கா அமைதியா இருக்கும்போது நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்மளுடைய அந்த பேசிக் மெடிடேஷன் டெக்னிக். இதை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குது சார். முடிச்சிட்டீங்களா? முடிஞ்சிருச்சு சார். நித்யா மேடம், ஷீலா மேடம், பாலசுப்ரமணியன், ஜெயா. வணக்கம் சார். வணக்கம் சார். ஹலோ சார், கேக்குதா? வணக்கம் மேடம். கேக்குது மேடம், சொல்லுங்க. சார், இன்னைக்கு மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சார். இந்த டெக்னிக் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபுல்லாவே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சது. ஸ்டார்டிங்ல அந்த பிரீத்திங் டெக்னிக், அந்த 4:2:4:2 சொல்லும் போதே ஃபுல்லா அப்படியே மைண்ட் ஃபுல்லா சுத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் திரும்பவும் மூச்சுல கவனம் செலுத்துறதுமே வந்து நீங்க சொன்னது எல்லாமே அப்படியே நடந்த மாதிரியே இருந்தது. வெளில சவுண்டு கேட்கும்போது திரும்பவும் அதை கவனிக்காம மூச்சு கொண்டு வர்றது எல்லாமே. அதுக்கப்புறம் கையில வந்து 2 கையும் கோர்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்ப வந்து நல்லாவே ஒரு அழுத்த மாதிரி, கோர்த்து இருக்கிறதே தெரியல, ஒரு அழுத்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்டா அந்த தூக்க நிலை போன மாதிரி ஃபீல் இருந்தது. நீங்க சொன்ன எல்லாமே ஃபீல் ஆனிச்சு சார். இன்னைக்கு நல்லா டீப்பா போன மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது இந்த டெக்னிக் சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ. சார் பேசலாமா? சொல்லுங்க சார். ராஜேஷ் சார் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, இந்த உலகம் வந்து இயங்குறது வந்து கிரகங்களுடைய கண்ட்ரோல் தான். ஒரு மனுஷன் வந்து ரெஸ்ட் ரூம் போறது, தூங்குறது மட்டும்தான் அவன் கண்ட்ரோல், மித்த எல்லாமே நம்ம இயக்கல. 90% வந்து நம்மளை மீறி தான் கிரகங்கள் தான் நம்ம இயக்குதுங்கிறாங்க. அப்ப மெடிடேஷன் பண்றது நம்மளோட கையில இருக்குங்களா இல்ல கிரகங்களோட கையில இருக்கா சார்? நீங்க பண்ணி பார்க்கும் போது தானே தெரியும். இப்ப நீங்க பண்றீங்க, உங்க கையில இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்க பண்றீங்க. இல்ல இப்ப உங்களால பண்ண முடியலன்னா உடனே கிரகங்கள் மேல பழி போட்டுடலாம், அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்றதுதான். நம்ம லைஃப் வந்து எப்பயுமே வந்து ஒண்ணு எல்லாம் அதுபடி நடக்குது, நம்ம கண்ட்ரோல் எதுவுமே இல்லை அப்படின்ற மனநிலையோடையும் வாழலாம். இல்ல நம்ம இதை செய்யறோம், நம்ம இதுக்கான பலன்களை அனுபவிக்கிறோம், நம்ம இதை செய்யறோம், நமக்கான பலன்களை அனுபவிக்கிறோம், அந்த மனநிலையோடையும் நம்ம வாழ்க்கையை வாழலாம். எது எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்த வந்து பிளேம் பண்றதுக்காக யூஸ் பண்ணாம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை செய்ய முடியும். இப்ப எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு, அதனால இது ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னா அது அப்படியே இருந்துட்டு தான் போகும். இல்ல இதுக்கு ஏதாவது நான் செய்யணும் அப்படின்ற மனநிலை வந்துச்சுன்னா தான் அதுக்கு ஏதாவது செய்ய ஆரம்பிப்பீங்க, ஏதாவது செய்யும். ஸோ அப்போ இதுக்கு நீங்க பிரச்சனையை அப்படியே வச்சுட்டு நீங்க இருப்பீங்களா, இல்ல அதுக்கு ஏதாவது வேலை செய்வீங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. அதை நம்ம வந்து ஓகே நம்ம வந்து இதனாலதான் நடக்குதுன்னு நம்ம சொல்லிக்கலாம். அதனாலதான் எப்பயுமே வந்து அந்த கிரகங்களுடைய இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாஸ்ட்ல வச்சிருந்து பார்த்தாதான் நமக்கு சரியா வரும். இல்லாட்டி நம்ம வந்து எல்லாத்துக்குமே அதை பிளேம் பண்ணிட்டு நம்ம எதுவுமே ப்ரெசென்ட்ல பண்ணவே மாட்டோம். நம்ம செய்வோம், நமக்கு செய்ய முடியலன்ற பட்சத்துல
அடுத்து செய்யறதுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சாலே போதும். அதனால இதுவா அதுவா நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அது வந்து ஒரு பிளேமிங் மெக்கானிசம் மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம். அப்ப எல்லாரும் இதே சொல்லுவாங்க, நான் தியானம் பண்ணல, அது எனக்கு கிரகங்கள் தான் காரணம், நான் இவனை அடிச்சிட்டேன் அதுக்கு கிரகங்கள் தான் காரணம், நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் அதுக்கு கிரகங்கள் தான். இப்படி எல்லாத்துக்குமே நம்ம இப்ப தப்பு பண்ணிட்டு அங்க நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா அது வந்து ஒரு சரியான ஒரு சிஸ்டமாவே இருக்காது இல்லையா? நம்ம செய்யற செயல்களுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா தான் அது சரியா வேலை செய்யும். சார், உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல கிரகங்கள் தான் நம்மளை இயக்குதா இல்ல நாமளே நம்மளை இயக்குறோமா சார்? நம்மளுடைய ஆழ்மனதுக்கு பவர் அதிகமா இல்ல கிரகங்களுக்கு பவர் அதிகமா சார்? இப்ப கிரகங்களோட இன்ஃபுளுயன்ஸ்ல எல்லாமே இயங்குது அப்படின்ற பொழுது அது கரெக்ட் தான். கிரகங்கள் வந்து நமக்கு வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிட்டு இருக்கு, செய்வோம். பட் அது என்ன இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? இப்ப நீங்க இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணுமா வேணாமான்றது கிரகங்கள் பண்ணுதா இல்லையான்றது உங்களுக்கு பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும், முன்னாடி தெரியாது. ஸோ கிரகங்கள் அலோவ் பண்ணா நான் அந்த கிளாஸ் அட்டன் பண்றேன் அப்படின்னா அது எதுவா வேணாலும் இருக்கலாம். அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சரி, அந்த கிரகங்கள் அலோவ் பண்ணதுனால நான் கிளாஸ் அட்டன் பண்ணேன், இல்ல கிரகங்கள் அலோவ் பண்ணாததுனால நான் கிளாஸ் அட்டன் பண்ணல. ஸோ அந்த மாதிரி அதை சொல்லிக்கலாம். ஸோ நமக்குன்னு ஒரு ஃப்ரீவில் அப்படின்றதும் இருந்துட்டு இருக்கு. கிரகங்களோட இன்ஃபுளுயன்ஸ் கண்டிப்பா இருக்கும். கிரகங்களோட இன்ஃபுளுயன்ஸ் மனதை இயக்கி தான் வேலை செய்யும். மனம் அதோடைய டைரக்ட் இன்ஃபுளுயன்ஸ்ல இருக்கு. ஸோ அப்போ உங்களுடைய மைண்ட் வந்து உங்க கண்ட்ரோலுக்கு வந்துச்சு அப்படின்னாலே உங்களால சில விஷயங்கள் செய்ய முடியும். இப்போ உங்களுக்கு கெடுதல் செய்யணும் அப்படின்னா கிரகங்களோட இன்ஃபுளுயன்ஸ் வந்து உங்க மைண்டை தான் ட்ரிகர் பண்ணும். அப்போ உங்களுடைய மைண்ட்ல நீங்க ஏதாவது தவறான விஷயங்கள் யோசிச்சு தவறா ஏதாவது பேசிடுறீங்க, இல்ல தவறாவது ஏதாவது செஞ்சிடுறீங்க, அதனால உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்ன்றது ஏற்படுது. இப்ப நீங்க தியானம் பண்ணும் போதும் சரி, இல்லாட்டி உங்க மைண்ட் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும் போதும் சரி, அந்த தவறான எண்ணம் வருமானா கண்டிப்பா வரும். வந்த எண்ணத்தை நீங்க வார்த்தையா மாத்தணுமா இல்லையான்றது உங்க கையில இருக்கு. அந்த வந்த எண்ணத்தை செயல்படுத்தணுமா இல்லையான்றது உங்க கையில இருக்கு. உங்க கண்ட்ரோலை மீறி செயல்படும் போது வார்த்தையை விட்டுடுறீங்க, இல்லாட்டி செயல்ல இறங்கிடுங்க. அப்போ அந்த கிரகங்களுடைய இன்ஃபுளுயன்ஸ் உங்க மைண்டுக்கு வந்து அதோட விஷயம் என்னன்னா உங்க மைண்டை தப்பா யோசிக்க வைக்கும். அது வந்து கண்டிப்பா செய்யும். ஆனா யோசிச்சதுக்கு அப்புறம் நீங்க அதை செயல்படுத்துறீங்களா இல்லையா, அது எந்த லெவல் உங்க கண்ட்ரோல்ல இருக்குன்றத பொறுத்து அது அமையும். தேங்க்யூ சார். இது ஹலோ சொல்லுங்க. ஹலோ, கேள்வி கேட்கலாம் சார். வணக்கம் சார், நான் ஷீலா பேசுறேன். வணக்கம். வணக்கம். ரொம்ப நல்லா இருந்தது சார். ஒரு பாயிண்ட்டும் நல்லா ஒவ்வொன்றா எடுத்து சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன் ரொம்ப முக்கியம், தென் டைம் அந்த ஸ்பேஸ், அதுக்கப்புறம் வந்து நம்பிக்கை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது ரொம்ப கரெக்டு. நீங்கள் அந்த தியானம் இது சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப ஒரு அந்த கவுண்டிங் பண்ணும்போதே ரொம்ப ஒரு ஆழ்நிலைக்கு போன ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. நம்ம உட்கார்ந்துருக்கோமா இல்லையா அப்படின்ற ஒரு நீங்கள் சொல்றதெல்லாம் நல்லா கவனிக்க முடியுது. ஆனால் நல்ல ஒரு ஆழ்நிலைக்கு போன ஒரு ஃபீலிங், ரொம்ப ஒரு மன அமைதி. உண்மையிலேயே இப்படி வெளியில் வரவே பிடிக்காத ஒரு நிலையா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. 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 வேற இருக்கிற கேள்விகள் ஏதாவது இருக்கா? டாக்டர், இது நான் தியானத்தை பத்தி நிறைய பேர்கிட்ட சொல்றேன். இந்த மாதிரி தியானம் பண்ணீங்கன்னா வாழ்க்கை முன்னேறும்னு சொல்றேன். நான் கடந்த காலங்கள்ல தப்பானவனா இருக்கேன், நான் கடந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் தப்பானவனா இருக்கேன், நான் செஞ்ச பாவங்கள் தான் என்னை வந்து இப்படி படுத்துது, நான் எப்படி தியானம் கத்துக்க முடியும் அப்படின்னு தியானம் பண்றதுக்கு எனக்கு அது அலோவ் பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு தியானத்தை எப்படி டாக்டர் நம்ம உட்புகுத்துறது? உங்களுடைய முயற்சிகள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். நான் எனக்கு வந்து இது பண்ண முடியல அப்படின்ற போது காரணங்கள் தான் எல்லாமே சொல்றது. இத காரணமா சொல்லிட்டு நான் சாப்பிடாம இருக்கேன், நான் தண்ணி குடிக்காம இருக்கேன் அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை.
பசிச்சதுன்னா போய் சாப்பிடுறாங்க, தாகம் அடிச்சுன்னா தண்ணி குடிக்க தான் செய்றாங்க. இல்ல இது நான் கிரகங்கள் அலோவ் பண்ற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன்லாம் யாரும் சொல்றது இல்ல. எல்லாமே ஒரு ரீசன்ஸ் தான். சோம்பேறித்தனத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு காரணங்கள் தான். மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதை மாத்த முடியும். அதுக்கான முயற்சிகள் இறங்கணும். சோம்பேறித்தனமா உட்காந்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அங்க எதுவும் நடக்காது. வேற என்ன கேள்வி இருக்கா? ஓகே சார், வேற யாருக்கும் எதுவும் கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ முடிச்சுக்கலாம். ரொம்ப ஓகே நேரம் டிஸ்டர்ப் ஓகே பண்ணிட்டேன். முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.